அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆகஸ்ட் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இரண்டே கிரகங்கள் மட்டும்தான் பெயர்ச்சி, சூரியன், சுக்கிரன். இரண்டு கிரகங்களும் ஒரே நாள்ல தான் பெயர்ச்சி ஆகிறாங்க, ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு. மற்றபடி எந்த கிரகங்களும் பெயர்ச்சி ஆகல. சந்திரன் வழக்கம் போல எல்லா ராசிகளையும் பரிமாணம் ஆகிக்கிட்டே இருக்காரு, அதை பத்தி ஒரு ப்ராப்ளம் இல்லை. சோ இந்த பெயர்ச்சிகளால் முதல்ல நாடு ரீதியா, உலக ரீதியா எந்தெந்த மாற்றங்கள் நடக்கும்னா, அதிகாரம் முதல்ல அதிகமா பெருகும். அதிகாரம் பெருகுங்கிறது எப்படின்னா, சூரியன் தன் சொந்த வீடான ஆட்சி வீட்டுக்கு சிம்ம வீட்டுக்கு போறது, கேதுவோட இணைகிறது, நிறைய ஆட்சி கவுந் கவுந்து போறதே நம்ம பார்க்கலாம். அதாவது அரசாங்கமே ஒரு அரசாங்கத்திட்ட ஏமாந்து போகுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, அந்த ஒப்பந்தத்தை ஏமாத்துற மாதிரி அரசாங்கமே ஒரு அரசாங்கத்துக்கிட்ட ஏமாந்து போற அமைப்புகளை கொடுக்கும். ஏன்னா சூரியன் கேது இணைவு. அதே மாதிரி இதய சிகிச்சை நிபுணர்களால் மிகப்பெரிய சாதனை ஒண்ணு செய்யப்படுது. ஏன்னா சூரியன் தான் இதயம் சார்ந்த அமைப்பு, முதுகு எலும்பு தந்தோணம் சார்ந்த அமைப்பு. சோ இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பு கூட கண்டுபிடிக்கப்படலாம். ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறதுனால, சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறனால ஏதாவது ஒரு விஷயம் ஆராய்ச்சி ரீதியா கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறத உறுதியாவே சொல்லலாம். அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது சிம்மத்துக்கு 2ல செவ்வாய் வர்றது கொஞ்சம் பாதிப்பு. காவல்துறை சார்ந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் அவங்க வேலையை விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை கூட, நாட்டின் பாதுகாப்பு கூட சிறிது பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். இந்த ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் போகும்போதுல இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி கனிம வளங்கள் பாதிப்பு, இயற்கை சீற்றங்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சனி வக்ரமாகுது. சனி வக்ரமாகும் போது கனிம வளங்களால பாதிப்பு, இயற்கை சீற்றங்களால் பாதிப்புங்கிறது ஒரு சில விஷயங்கள். பிளஸ்ன்னு பார்த்தோம்னா, மிதுன ராசியில குருவும் சுக்கிரன் இணைகிறாங்க. அப்ப இது பொதுஜன தொடர்பு, மக்கள் தொடர்பு, இணையவழி தொடர்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு புரட்சி ஏற்படலாம். இப்ப திடீர்னு புதுசா ஐடி கம்பெனி கூட புதுசா வரலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ஆடம்பர கார்கள் ஏதாவது ஒண்ணு லான்ச் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல நடக்கும். ஸோ பிளஸ்ன்னு பார்த்தோம்னா, ஆடம்பரத்துக்கும் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரிக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மேச ராசி என்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரமும், அதே மாதிரி ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தில் பயிற்சியாக சுக்கிர பயிற்சியும் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்? இது மட்டும் தானான்னு பார்த்தோம்னா, இந்த இடைப்பட்ட காலங்கள்ல ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும். அது உங்களுக்கு எப்படி தரப்போகுதுன்னா, அதிகாரத்தால் இருப்பவர்களாலேயோ, மேல் அதிகாரிகளாலேயோ, இல்ல உங்கள் சக ஊழியர்கள்ல உங்களுக்கு தலைமை, உங்களை சார்ந்த பொறுப்புகள்லாம் எடுத்து வரல, ஒருவேளை நீங்க ஏதாவது தவறு செய்தால் அதுக்கு பொறுப்பு அவர் எடுத்துக்க. உதாரணத்துக்கு ஐடி கம்பெனில டீம் லீடர், பொது பொதுவா பிரைவேட் செக்டர்ல கம்பெனி முதலாளி, இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்க, அதாவது அதிகார பதவியில இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த நேரத்துல முழுமையாக எதிரியாக மாறுவார்கள். அதாவது சுத்தமா 15 நாளைக்கு அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கிளாஷே நடக்கும். 15 நாளைக்கு எந்த வாயையும் துறக்காம, அதாவது சூரியன் சிம்ம வீட்டுக்கு போற வரையும் நீங்க வாயை துறக்காம இருக்கிறது நல்லது. மேஷராசினர் எங்கேயாவது வேலைக்கு இருக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க உங்களுக்கு அதிகமான பணிச்சுமையே கொடுத்தாலும் அமைதியா இருந்து வேலையை பார்க்க கத்துக்கங்க. ஒருவேளை நான் பார்க்க மாட்டேன், நான் தான் பெரியாள் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சண்டை போட ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த சண்டைக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அந்த போராட்டத்தோட விளைவு உங்களுக்கு வேலை இல்லாம கூட போகும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறத சொல்லணும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சவங்க, அரசு வேலை கிடைக்குமான்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல டெம்பரவரி போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் நிறைய பேருக்கு. ஏன்னா சூரியன் ஆட்சி பலத்துக்கு வர்றாருல, சூரியன் ஆட்சி பலத்துக்கு வர்ற வரையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சூரியன் ஆட்சி பலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் டெம்பரவரி போஸ்டிங்காண்டி நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி நீங்களே இந்த நேரத்துல என்னன்னா முழுக்க முழுக்க அதிகார குணம் கொண்டவராக மாறுவீங்க. நான் சொல்றதான் எல்லாரும் கேட்கணும். சமயத்துல ஒரு சிலர் ஐடி செக்டர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, நல்லா பீக்ல ஏறிக்கிட்டு இருப்பீங்க. நான் எங்க அப்பா தொழில பாக்குறேன் அப்படின்னு கூட நீங்க திடீர்னு ஷிஃப்ட் ஆனாலும் ஆவீங்க. காரணம் என்ன? ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் தொழில் ஸ்தானங்களில் மாற்றம் ஏற்படணும், வேலைக்காரராக இருக்கிற முதலாளியாகவும், முதலாளியாக இருக்கிற வேலைக்காரராகவும் மாறணும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் கொடுக்கும். சோ இந்த அமைப்பானது உங்களுக்கு திடீர் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி நீங்க இந்த நேரத்துல வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு, கட்டடம் சார்ந்த அமைப்புல ஈடுபடணுங்கிறது யதார்த்தமான விஷயங்கள். சோ இந்த வேலைகள்லாம் உங்களுக்கு சாதாரணமா நடக்கும். அதே மாதிரி கால்நடை வளர்ப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில், வீட்டுல ஆடோ மாடோ கோழியோ நாயோ வளர்க்கிறவர்களா இருந்துச்சுன்னு
அந்த கால்நடை சார்ந்த அமைப்பை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. வேணா அதுக்கு பாதிப்பு ஏற்படலாம். இந்த நேரத்துல அதிக உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோயால், மாற்றத்தினால் பாதிப்பு அந்த கால்நடைகளுக்கு வரலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி தொழிலதிபர்களுக்கு தொழில் ஸ்தானம் கொஞ்சம் மந்தமா இருக்கும். ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்காருங்கிறத மறந்துடக்கூடாது. லாபாதிபதியும் தொழிலாதிபதியும் 12ஆம் இடத்தில் வக்ரம் ஆகும்போதுல அது வந்து ஒரு மந்த நிலையை கொடுக்கும். அதாவது மந்த நிலையை கொடுக்கும்னா 10 ரூபாய்க்கு 100 ரூபா சம்பாதிப்பீங்க. பட் ஆனா அந்த 100 ரூபா உங்க கைக்கு வராது, உங்க பாக்கெட்டுக்கு வராது. அது செலவு கணக்கையும் சேர்த்து கொடுத்துரும். அது ஒண்ணு மக்களுக்கு போனஸ் போட்டு, அதாவது உங்களுக்கு வேலைக்கு பார்க்குறவங்களுக்கு போனஸ் போட்டதா இருக்கும். இந்த மாதிரி அமைப்புகள் ஏதோ ஒரு காரணத்தினால செலவாகும். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கவங்க, பினான்ஸ் செக்டர்ல இருக்கவங்க, ஆன்மீக பணியில இருக்கவங்களுக்கு இந்த நேரத்துல அற்புதமான காலகட்டம். ஒரு கௌரவ பட்டம் கூட உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி வருமானத்துக்கு உண்டான ஊதியத்தை ஏற்படுத்திக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையை கிடைக்கும். காரணம் என்ன? சூரியன் கேது இணைவானது ஒண்ணு அதிகாரம் நம்ம கைக்கு வரணும், இல்லையா நம்ம யாருக்காவது, அதாவது யாருக்காவது நமக்கு கையில காசு கொண்டு வந்து தரணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடுகள்லாம் நடக்கும். அதே மாதிரி இந்த நேரத்துல மனைவியால் கொஞ்சம் செலவு நடக்கும். மனைவியால் செலவு நடக்கும். கொஞ்சம் ஆடம்பரமா குரு சுக்கிர நினைவு, 3ஆம் இடத்துல குரு சுக்கிர நினைவுங்கிறது ஆசைகளை நிறைவேற்றிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல அனாவசியமா நிறைய செலவு பண்ணணும்னு நினைப்பீங்க. வருமானமும் உண்டு, இந்த மாதம் உங்களுக்கு வருமானமும் உண்டு, அதுக்கேற்ற செலவுகளும் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். குழந்தைகள் ரீதியா அற்புதமான பேர் கிடைக்கும். 5ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பலத்துக்கு வராரா, அப்ப குழந்தைகள் அவங்களால உங்களுக்கு பேர் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஒண்ணு அவங்களுக்கு நீண்ட நாட்களாக வெயிட் பண்ணி சம்பாரிச்சு கொடுப்பாங்க, இப்படியும் சொல்லலாம் அதை. அதாவது அவங்க சம்பாரிச்சு உங்க கையில இருந்தாங்கப்பா, வேலைக்கு உங்க பிள்ளைங்க வேலைக்கு, குழந்தைங்க வேலைக்கு போகல. இப்ப 40 50 வயதை கடந்த பெற்றோர்களுக்கு ஒரே பிரச்சனை தான், தான் புள்ள வேலைக்கு போகுமா அப்படிங்கிறது. சோ அந்த ப்ராப்ளம் இங்க இருக்காது. இந்த நேரத்துல உங்க பசங்களுக்கு வேலை கிடைக்கும் கைக்கு, உங்க பசங்க மூலியமா. அதாவது உங்களுக்கு தான் மேலதிகாரிகளோட பாதிப்பு, சம்பளத்துல இந்த மாதிரி சிக்கல்கள் வரும்னு சொன்னேன். ஆனா உங்க குழந்தைகள் இந்த நேரத்துல உங்களுக்கு பக்கபலமா நின்று எல்லா வகையும் சப்போர்ட் பண்ணி கரெக்டான வழிமுறைகளை பயன்படுத்தி உங்களுக்கு நல்லதை படமாக சந்தோஷத்தை கொடுப்பாங்க. வீட்டுல குழந்தைகளால் நிச்சயம் சந்தோஷம் உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி இளம் வயதினால் காதல் வயப்பட்டவர்களுக்கு இந்த நேரத்துல பாதிப்பு நிறைய இருக்கும். காரணம் என்ன? 5ஆம் இடத்துல கேது, 5ஆம் அதிபதியோட சூரியன், சூரியனோட கேது. சோ இந்த அமைப்பு கௌரவ குறைச்சலாலே நிறைய பேருக்கு பிரிவினை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை முழுக்க முழுக்க ஆதிக்க குணமா மாறிடும். ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் போறது பல, அதாவது அஸ்வினியோட குணமே மருத்துவ குணம் தான், பல பேருக்கு ஹீலிங் பண்ற மாதிரி. சோ அந்த ராசியாதிபதி செவ்வாயும் 6க்கு போகும்போதுல அது பல பேருக்கு ஆலோசனை சொல்லி பல பேருக்கு மன தெளிவுபடுத்துற மாதிரி உள்ள சூழ்நிலை கொண்டு வரும். அதாவது நீங்க 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களோட மனநிலை பாதிச்சவங்களுக்கு, அதாவது சைக்காட்டிஸ்ட் போக தேவையில்ல, உங்கள்கிட்டயே வந்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி கடன் சார்ந்த அமைப்புகள்ல தேவையில்லாம எந்த பிரச்சனைகளையும் எடுத்துக்க வேண்டாம். குறிப்பா நீங்க இந்த நேரத்துல ரொம்ப ஆடம்பரமா இருப்பீங்க. இந்த ஆடம்பரத்தை குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு பட்டம் பதவி இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறதும் சுக்கிரனால தான். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனால தான் பட்டம் பதவி இந்த மாதிரி அமைப்புகளும் கிடைக்கும். அதே மாதிரி ஆடம்பர செலவுகளை கொடுக்கிறவங்க யாரு? சுக்கிரன் குருவோட சேர்ந்திருக்காரு, 12ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்காரு. அப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு இந்த அந்த ராஜ குணங்கள்னு சொல்லக்கூடிய அம்சங்கள், அஸ்வினாவே கேது மாதிரி இருக்கணும், பற்றற்ற நிலையில இருக்கணும். அந்த பற்றற்ற நிலையில இருக்கிறவங்க ராஜகுணங்களுக்கு ஒப்பானவங்க மாதிரி போனீங்கன்னா அப்ப இருக்கிறதெல்லாம் எடுத்து செலவு பண்ணிட்டு ஜாலியா சுத்துவீங்க. சோ அந்த அமைப்பு மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படிங்கறத சொல்றேன். எந்த வயதினராக இருக்கும் பட்சத்தில், மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு இந்த நேரத்துல டாப்ல வரும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆவீங்க. அதே மாதிரி இத்தனை நாள் படிப்புல இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சிச்சு. ஏன்னா செவ்வாய் பகவான் கன்னிக்கு வந்துட்டாருங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தெளிஞ்சு எல்லாமே நல்லா இருக்கும். இதே மாதிரிதான் கல்லூரி மாணவர்களுக்கும் படிப்புல எந்த குறையும் வராது. புதன்ல வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கே, வக்ரமா இருக்கே, அஸ்தமனமா இருக்கே அப்படின்னா யோசிக்கவே வேண்டாம். கல்லூரி மாணவர்கள் மாணவர்களா இருக்கிறவங்களுக்கு எந்த குறையும் இல்லை அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி திருமண அமைப்பு இதை பத்தி பேசவே வேண்டாம். நீங்க திருமண அமைப்பை பத்தியும் காதல் அமைப்பை பத்தியும் நீங்க சுத்தமாவே பேச வேண்டாம். காரணம் என்னன்னா, இதை பத்தி பேசுனீங்கன்னா உங்க மனசுல ஆசைகள் தான் வளருமே ஒழிய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. காரணம் என்னன்னா, இந்த சூரியனும் கேதுவும் இணைந்து இருக்கிறது தவறு. உங்களுக்கு ராசிக்கு இப்ப இந்த வருஷமே உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பா தான் இருக்கு. சோ திருமணத்தை பத்தி பேசாம இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. வீட்டிலேயே கணவன் மணி ஒற்றுமையே கொஞ்சம் குறையும். அந்த விஷயங்கள் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கோபத்தை குறைச்சுக்கிட்டாவே பாதி பிரச்சனைகள்
குறைஞ்சிரும். அதாவது உங்களோட கோவத்தாலதான் எல்லா பாதிப்பும். ஒண்ணு உங்களோட கோவத்தால இருக்கும், இல்ல உங்களோட தொழில் ஸ்தானத்துல இருக்கிற ப்ரெஷரை நீங்க வீட்டுல காட்டுறதுனால இருக்கும். சோ இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த குறையும் வராது. சரிங்களா? அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்க நட்சத்திராதிபதி குருவோட இணைவது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பு. சோ இந்த நேரத்துல உங்களுக்கு பணம் கையில எக்கச்சக்கமா புரள்றதுக்கான அமைப்புகள் உண்டாகும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல வெளியில தெரியாத சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது மறைமுக மகிழ்ச்சி. அதாவது ஊரை விட்டு வெளியில இப்ப உதாரணத்துக்கு சொன்னா கோவா போறேன், அப்புறம் ஒரு வெளியூர்ல போய் ஜாலியா இருக்கிறது. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த நேரத்துல நீங்க ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. சோ இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஆடம்பரமா செலவு பண்ணாம கட் கொஞ்சம் கொஞ்சம் செலவை குறைச்சுக்கோங்க. இந்த ஆடம்பரத்தால வேற ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா குடும்பத்துக்குள்ள, சோ அந்த விஷயங்களை பத்தி பாத்துக்கோங்க. அதே மாதிரி 3ஆம் மனிதர்களின் தலையீடு இந்த நேரத்துல இருக்கவே கூடாது உங்களுக்கு. மனைவி இந்த நேரத்துல உங்களுக்கு தேவையில்லாம டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்டா இவங்களை மேரேஜ் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும் மனைவியால். கணவராக இருக்கும் பட்சத்தில் மனைவியாலோ, மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவராலோ இந்த நேரத்துல அதாவது உங்களோட பார்ட்னர்ஸால பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி தந்தையின் ஆலோசனை இந்த நேரத்துல உங்களுக்கு அதிபயங்கரமா வேலை செய்யும். அப்பா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நல்லது பண்றாரு, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றாரு, இதை நம்ம கேட்டு நடப்போம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து பணத்தை வந்து செலவு பண்ணுவீங்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையோ, பணத்தை கடன் வாங்கவும் நீங்க இந்த நேரத்துல துணியுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். பணம் தேவையில்லாம யார்ட்டையும் கடன் வாங்காதீங்க. கடன் வாங்குனீங்கன்னா அது திருப்பி கொடுத்துருவீங்க நீங்க. கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்ல வேணா. இந்த நேரத்துல கடன் வாங்குறது குரு சுக்கிரன் நினைவோட வாங்குறது திருப்பி கொடுக்கக்கூடிய ஆள்கள்ட்ட தான் பணத்தை நீங்க வாங்குவீங்க. ஆனா அதை அசிங்கப்படுத்தும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். பள்ளி மாணவர்களுக்கு இந்த நேரத்துல படிப்புல கொஞ்சம் கவனம் மட்டுப்படும். ஏன்னா உங்களுக்கு புதன் வந்து வக்ரமாகிறது உங்களுக்கு தான் பாதிப்பை கொடுக்கும். அப்படிங்கும்போது படிப்பு மட்டுப்படும். கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த நேரத்துல படிப்பை தவிர மற்ற எல்லாத்தையும் சிந்தனை பண்ற மாதிரி சூழ்நிலை வரும். எல்லாத்தையும் யோசிப்பீங்க, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அந்த விஷயங்கள்ல கவனமா இருங்க. சரிங்களா? அதே மாதிரி திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில், ஆணாக இருக்கும் பட்சத்தில் மனைவியிடம், பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் கணவரிடம் கொஞ்சம் அமைதியா விட்டு கொடுத்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லலாம். தொழில் ஸ்தானத்துல சிறிது பாதிப்புகள் ஏற்படும். இன்னும் சொல்ல போனா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யார் டேக் ஓவர் பண்றது, இதுக்கு யாரு இந்த இழப்பீட்டுக்கு யாரு முன்னாடி வந்து தலைமை தாங்க போறது அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரும். பயப்படாம நீங்க தைரியமா இறங்குங்க. ப்ராப்ளமாவே இருந்தாலும் அதை சக்சஸ் பண்ணி வெளியில வர அளவுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஜி அஜி கழிவு வெளியேற பகுதிகள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. லேட் நைட்ல சாப்பிடுறத தவிர்த்துக்கங்க. 10 மணிக்கு மேல சாப்பிடுறதே கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த நேரத்துல அதிகமான தலைவலி, முடி கொட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப இருக்கும். இல்லாட்டி தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி, அலர்ஜி தான் வியாதியா வராது, அலர்ஜியா வரும். டஸ்ட் அலர்ஜி இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. காரணம் என்ன, உங்க நட்சத்திர அதிபதியோட கேது இணைகிறார். அப்ப கேதுங்கிறது யாரு? துணுக்கள் தான். அப்ப டஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள், முடி. ஏன்னா தலைக்கு கேதுங்கிறது தலையற்ற ஒரு கிரகம். அப்ப தலையற்ற கிரகங்கும் போது முடியல பிரச்சனை வருது, தோல்ல பிரச்சனை வருது. மேற்புற அழகை வந்து இந்த நேரத்துல சிதைக்கும். உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேற்புற அழகை இந்த நேரத்துல சிதைக்கும். அதாவது ஒரு சன்னியாசி மாதிரி ஒரு இது எப்பன்னா ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் தான் நடக்கும். ஒரு சன்னியாசி தோற்றத்துல நீங்க இந்த நேரத்துல நிற்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அதே மாதிரி வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பேச்சு, உங்களோட பேச்சு எல்லாரையும் மதிமயங்க வைக்கும். அதாவது புரட்சியாளர்கள் பேசுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த நேரத்துல நீங்க பேசுங்க. புரட்சியை யாருக்கு தெரியும்? இப்ப நீங்க ஒரு கம்பெனி யூனியன் லீடரா இருந்தீங்கன்னா, யூனியன் அதாவது சாதாரண எம்ப்ளாயியாவே இருந்தாலும் அந்த எம்ப்ளாயி யூனியன் லீடர் லெவலுக்கு பில்டப் பண்ற அளவுக்கு உங்களுக்கு பெரிய தொழிற்சாலையில யூனியன் லீடர் அளவுக்கு வருவீங்க. காரணம் என்ன, நட்சத்திராதிபதி ஆட்சி பலம் அடைகிறார். அதே மாதிரி ராசி அதிபர் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கும் போதுல போட்டியில் வெற்றி, எல்லா போட்டியிலும் ஜெயிச்சு வந்தீங்க, முன்னேறி வந்திருப்பீங்க. ஒரே ஒரு விஷயம்தான், பற்றற்ற நிலையில மாறிடுவீங்க. எதுக்கும் என்னடா இது வாழ்க்கை, எல்லாரும் வாழ்ற வாழ்க்கையா வாழ்றோம், எல்லாமே கிடைக்கும், கிடைச்சாலும் அது என்ன வாழ்க்கை அப்படிங்கறத அளவுக்கு கொண்டு போகும். திருமணம் சார்ந்த அமைப்பு பத்தி இப்போதைக்கு உங்களுக்கு நீங்க சிந்தனை கூட பண்ண வேண்டாம். ஏன்னா நட்சத்திராதிபதியோட கேது இணையும் போது திருமணத்தை பத்தி பேசினாவே அது பல பாதிப்புகளை, ஏமாற்றத்தை கொடுக்குங்கிறதுதான் உண்மை. அதே மாதிரி ஆல்ரெடி திருமணம் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில், கணவனாக இருக்கும் பட்சத்தில் மனைவியிடம் அமைதியாகவும், மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவனிடம் அமைதியாகவும் விட்டு கொடுத்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்னன்னா, உங்களுக்கு சனி பகவான் 12ல இருக்கிறது தேவையற்ற மருத்துவ செலவுகளையும் தேவையற்ற பிரஷரையும் உருவாக்கணுங்கிறது இயல்பு. அது மனைவியால தான் உருவாக்கப்படுங்கிறது இயல்பு. ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு
ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான். ஸோ அவங்களுக்கு பிரச்சனை வரணும், அது உங்களால வரணும். அதே மாதிரி உங்க ராசியாதிபதியும் செவ்வாயை சனியும் பார்க்குது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பல் சார்ந்த அமைப்பு, முடி கொட்டுறது சார்ந்த அமைப்பு, தோல் சார்ந்த அமைப்பு, அதே மாதிரி ரத்தத்துல கிருமி இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னாவே எந்த பாதிப்பும் இருக்காது. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.